இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக போர் அறிவித்து விட்டாலே நாடு முழுவதும் அவசர நிலை சட்டம் மற்றும் போர்க்கால சட்டங்கள் செயல்படுத்தப்படும். இந்த நிலை நாடாளுமன்றம், மாநில சட்டசபைகள், சட்ட மற்றும் அரசியல் அமைப்பு ஆகிய அனைத்திலும் தற்காலிக மாற்றங்களை உருவாக்கும். எப்படி நடைமுறைப்படுத்தப்படும்? முதன்மை அதிகாரம் மத்திய அரசுக்கு வழங்கப்படும். எல்லை பாதுகாப்பு மட்டுமல்லாமல் மாநில அரசுகளுக்குள்ளும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மத்திய உளவுத்துறையின் கட்டுப்பாட்டுக்கு மாற்றப்படும். அனைத்து மாநில காவல்துறைகளும் மாநில அரசின் கட்டுப்பாட்டை விட்டு மத்திய உளவுத்துறை மற்றும் ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் வரும். சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்படும். நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டின் கீழ் தேசியத்திற்கு எதிராக செயல்படுவோர் தடுப்பு தடையில்லாமல் 12 மாதங்கள் வரை சிறையில் வைக்கப்படுவர். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்டின்படி போர்க்காலத்தில் அரசுக்கு எதிராக செயல்படுவோர், பேச்சுக்கள், கருத்துக்கள் தெரிவிப்போர், அத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுபவர்களையும் கைது செய்யலாம்.